ஆண்டவர் அவன் ஆடுகளை மட்டும் மேய்ச்சவன் இல்லை. அல்லேலூயா. ஆடுகளை மேய்ச்சன அரசனாக்கவும் தேவனால் கூடும். அல்லேலூயா. கழுதையை தேடி போனவனை அரசனாக்கவும் தேவனால கூடும். அல்லேலூயா. கூடுமா கூடாதா? யாரை கொண்டும் அவர் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பிரியமானவர்களே, பலன் கொண்டு ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு ஆண்டவரை முன்னிறுத்தி அவருக்கு சாட்சியா அவருக்கு பிரியமான வழியில நீங்க நடந்தா என்ன சொல்றீங்களோ அதையெல்லாம் அவர் செய்வார். கோடிக்கணக்கான சாட்சிகள் இருக்கு. அப்படின்னு அதான் சொன்னேன். முதல்ல சொன்னேன், நான் எல்லாத்தையும் பேசினா பல வருஷங்கள் பேச முடியும். இந்த 25 வருட கால ஊழிய அனுபவத்தில் எல்லாவற்றையும் பேசினா பல வருஷங்கள் அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எக்காரணம் கொண்டும் இரு மனதோடு இருக்காதீங்க. ஒரே மனதோட உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவரை நோக்கி பாருங்கள். நான் ஒரு நாளும் அவர்கிட்ட இந்த மாதிரி வீடு கேட்கலை. மறுபடியும் சொல்லுவேன். கேட்கவே இல்லை. இப்படி இருக்கணும் இப்படின்னு கேட்கவே இல்லை. பார்த்தேன், என்னால் இறங்கி கூட போக முடியல. வாசல் வரைக்கும் கார் வந்து அதுலேருந்து என்னை தூக்கிட்டு போனாங்க. பார்த்தா அது எங்கப்பா, அவ்வளவு பயங்கரமான ஒரு வீடை ஆண்டவர் எனக்கு முன்குறித்தே பண்ணி வச்சிருக்கிறார். இவன் ஊருக்கு போனால் இவனுக்கு ஒரு நல்ல வீட்டில் இவனை கூட்டியிருக்கிறான் அப்படிங்கிறது. 3 கார் விழாவில் நிற்கும், 2 சைடும் கார்டன். இப்போ விழாவில் போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா அழகான இந்த இங்கிலீஷ் வெள்ளக்காரன் போட்டிருக்க மாதிரி இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரு இது என்ன சொல்கிறது, மேலே நம்ம என்ன மேலே போட்டது என்ன சொல்லுவாங்க, சிலவங்க போட்டிருக்காங்க வித்தியாசம். அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் அப்படியே மேலே அந்த இது அது அந்த ஷீட்டுக்கு பேர் என்ன, ஒரு ஷீட் ஒன்று சொல்கிறாங்க. ஷீட்டு அந்த வெயில் அடிக்காமல் இருக்கிறது, மழை எல்லாம் உள்ள வராமல் இருக்கிறது ஷீட் போடுறாங்களே, என்ன ஷீட்டு அந்த பேர்? அது ஒரு ஷீட்டு. இந்த மாதிரி அங்கே விழுந்து போகிறோம். கார்டனுக்கு ஷீட்டு கிடையாது, கார்டன் தனியே. அது பார்க்க மிக மிக நேர்த்தியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. தம்பி சிரிக்கிற, வைராக்கியமாயிரு, பலம் கொண்டது, நல்லா போ. யேசுவார் மாதிரி ஒன்று மாற்றுவோம். எப்படி? யேசுவாய்க்கு சரித்திரத்தை பார்த்தேன்னா ரொம்ப பயங்கரம். பயப்படாதே, திடமனதாயிரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கடி யோசிப்பாட்டாதான். இந்த மாதிரி வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நான் தான் சொல்லுவேன், பயப்படாதே, திடமனதாயிரு. நீ அங்கேயும் அலைவாயாத, ஒரே பக்கமா பாரு, ஒரே இடத்தை பாரு. அவரே. அல்லேலூயா. அவரே. அவரை பார்த்தவங்க ஒரு நாளும் மற்றப்பட்டு போனதில்லை. அவரை பார்த்தவங்க என்ன ஆனாங்களா? பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவன் முகத்தை யாரும் பார்க்க முடியலையா? அல்லேலூயா. பார்க்கவே முடியலையா? அப்பா எவ்வளவு பிரகாசம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவ யாராவது பார்த்தவங்க உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க செய்தியில், நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்னு. அவர் சத்தத்தை கேட்கலாம். நான் சத்தத்தை கேட்டிருக்கேன், பார்த்ததில்ல. பொய்யலுக்கு நான் தயாரில்லை. அல்லேலூயா. சத்தத்தை கேட்டிருக்கேன். அவரை பார்த்துவேன், உயிரோடு இருந்ததே இல்லை. அதனால தான் அவர் சொன்னார், நீ என்ன பார்க்கக்கூடாது, நீ பார்த்தா உயிரோடு இருக்க மாட்டேன், வேணும்னா சைடை பாரு, ஷேடோ சைடை பாரு. ஆண்டவர் செய்ய நினைத்தது
அவர் சொன்னது அவர் உங்களுக்கு செய்ய போகிறது, அவர் இன்னும் எனக்கு செய்ய போகிறது ஒரு நாள் தான். அல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்க. அல்லேலூயா. இந்த பகுதியில் அவருடைய ஆளுகை வரணும். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியணும். அநேக ஜனங்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கணும். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், மேன்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனால் மாத்திரமே கூடும். அவர் ஒருவரால் தான் உங்களை போஷிக்கவும் முடியும், உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியும், உங்களை வழி நடத்தவும் முடியும். உங்களோடு கூட இருந்து பலத்த கரத்தான் சொல்வார். நான் உன்னோடு செய்கிற காரியம் பலத்தவையாக இருக்கும். அவன் நம்மோடு செய்கிற காரியம் பலத்தவையாக இருக்கும். அது சாதாரணமாக இருக்கா? என்னோடு அவர் செய்கிறது பலத்தவையாக இருக்கு. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? இன்னும் பலத்த காரியத்தை செய்திருக்கிறாரு. எல்லாத்தையும் ஓடிப்பா அப்படின்னு இருக்கும். கேட்டு கேட்டு ஐயோ ஆமாங்க, அவ்வளோ பயங்கரம், அவ்வளோ பயங்கரம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் 21 நாள் உபவாசம் இந்த ஜெபம் பண்ணேன். 21 நாள். எப்படி தெரியுமா? தண்ணி கூட குடிக்கல. எவ்வளோ வைராக்கியம் பாருங்க. எவ்வளோ பாவத்தில் இருந்தோமோ அந்த அளவுக்கு நேரே மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குறாரு. தண்ணி கூட உடம்பெல்லாம் சுருக்கிடுச்சு. 21வது நாள் இரவு என் மூலமாக ஜெபத்தினால ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர், அவருக்கு மகள் 2 பேரும் வந்தாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு வர்றாங்க? ஃபோன் பண்ணாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. ஃபோன் பண்ணாங்க, வீட்டில் தான் இருக்கேன் என்ன. அப்புறம் என்ன பண்ண, அவங்கள பார்க்கணும். உடனே பக்கத்தில் தான் குடியிருக்காங்க. வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, பக்கத்தில் ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஏஜி சர்ச்சில் கேட்டுட்டோம், யாருமே வரல. இப்போ இந்த நேரத்தில் யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கூப்பிட்டாங்க. அப்போது என் கூட ஊழியத்தில் இருந்த ஒரு தம்பியும் கூட இருக்கான். நாம் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்றைக்கி 21வது நாள், இன்றைக்கி இதை மாதிரி வந்து கேட்குறாங்க, நான் போகலாமா அப்படின்னு கேட்டால், நீர் கூட வருவீரா, அற்புதம் செய்வீரா? கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், போ, கூட நான் வரேன். அல்லேலூயா. ரிப்ளை அவருக்கு வாயில் வராது. நான் சொன்னேன், அவரை பார்க்க முடியாது, சத்தத்தை கேட்கலாம். அல்லேலூயா. வசனம் மூலமாக வெளிப்படுத்துவார். பல வகையில் அவர் சில சில சிக்னல் கொடுப்பார். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. போனால் அந்த வீட்டில் அது ஒரு அபார்ட்மெண்ட், அடித்தளத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. 2 சைடும் இந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணுக்கு ஆளுங்க வந்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஓலையெல்லாம் முடஞ்சிட்டு இருக்காங்க, தென்னை ஓலையெல்லாம் முடஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க கூட்டிகிட்டு போனோடனே அந்த பிரேதத்தை அந்த பெட்டிலே படுக்க வச்சிருக்கு. அப்போது அந்த அம்மா வந்துட்டு சொல்லிச்சு, சார் என் பேர் சிவா கலை, என் புருஷன் பேர் ரவிக்குமார், இறந்துட்டார். ஆனால் எனக்கு தெரியும் கிறிஸ்தவ மகன்கள் வந்து ஜோபெல்லாம் எழுதுவார். பாருங்க, நம்புறீங்களா? இந்த சிவகலை என்கிட்ட சொல்லுது, ஒரு கிறிஸ்தவங்க வந்து ஜோம் பண்ணால் இவர் எழுதுவார். எப்படிமா அவனுக்கு தெரியும்? இல்லை, குழந்தைகளை நான் டியூஷனுக்காக கொண்டு விடும்போது அங்கே அவங்க ஜெபம் பண்ணது, ப்ரேயர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நான் காதில் கேட்டேன். அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்கிறதெல்லாம் நான் இயேசு வந்தால் அவர் எழுப்புவார். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது.
இந்த நேரத்தில் மணி 2. இப்போ நான் ஜோம் பண்ணால் அவர் எடுப்பாருன்னு நீ சொல்லுதியா? நம்புதியா? நம்பல. சர்ச்சில் கேட்டால் வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அவர் எழுப்பாரு. அப்படிங்கப்பா, இவ்வளவு விசுவாசமா? உடனே அந்த வீட்டுக்கு உள்ளார போனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உத்திரங்களாங்க இந்த ரோமுக்குள்ள ஒரு கோணி பையை கொண்டர சொல்லி எல்லா புத்திரகத்தையும் அந்த பையில் போட்டு வெளியில் வைக்கிச்சாங்க. டக்கு 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 டக்குன்னு பொறுக்கி இந்த அம்மா சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விடுவாமான்னு கொஞ்சம் செம்பில் தண்ணி கொண்டாந்து அந்த தண்ணியை ஜோம் பண்ணி அந்த வாடி இருக்க இடம் பூரா கழிச்சு விட்டேன். ஏசுவின் ரத்தம், ஏசுவின் ரத்தம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம், தேவ வல்லமை இறங்குவதாக சொல்லி ஜோம் பண்ணிட்டு எங்களோட ஊழியத்தில் இருக்க ஒரு தம்பி, இன்னும் 2 பேர் இருக்கா, மொத்தம் 4 பேர். இந்த சிவகலையை சேர்த்து 5 பேர் உள்ளே இருக்கான். அதை வாடி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அந்த எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தெய்வ மகிமை இறங்கணும், நல்லா இறங்கணும். ஜெபம் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. படக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். செத்து போனவன் அவனுக்கு ஒரு தலையணைய மடியில் வச்சு எழுப்பி உட்காந்துட்டு இருக்கான். நம்ப முடியல. அதான் தேவ வல்லமை. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அது முதலாகவும் எனக்கு மருத்துவம் உயிரோடு என்பது நிலையில இருக்குது. அது வேற. இன்னொரு தடவை பார்ப்பாங்க. ஒரு சத்தம் எழுப்பி உட்காந்துட்டு இருக்கான். உட்கார்ந்தவன் வைப்பு சிவகலையை பார்த்து சொல்றான், எனக்கு டீ கொண்டு அதிகாரத்தோட சொல்றான், எனக்கு டீ கொண்டு வா அப்படின்றான். இந்த அம்மா அங்கே ஓடுது. நான் சொன்னேன் இல்லை அப்படின்ட்டு சந்தோஷமா டீ போடுது. எங்க 6 பேருக்கு டீ. 6 பேர் டீயை சாப்பிட்டு நான் கொண்டு போன அந்த பைபிளை அந்த மனுஷன்கிட்ட கொடுத்துட்டு இதை படி. நான் வந்து இது நடக்கல, இயேசு கிறிஸ்துவை இணைப்பி விட்டுருக்கேன். அல்லேலூயா. நீ ஒரு பண்டாட்டி இல்லாததுனால, பக்கத்தில் ஒய்ஃப் இல்லாதனால நீ பயங்கரமான ஓச்சாரக்கார, பயங்கர குடிகார. இந்த சின்ன வயசுலேயே பாத்தியா உனக்கு வந்த நிலைமை. இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல, ரவிமார்கிட்ட சொல்ல, பாத்தியா உங்கள் அண்ணனை எவ்வளோ ஏமாத்தின நீ. அவங்க அண்ணன் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான், அவன் வீடு வாங்கி கொடுத்துருக்கிறான், ஆனாலும் ஏமாட்டான். பாத்தியா எனக்கு எவ்வளோ புரியும். அவன் கேட்டான், நான் இப்படி தான் இருந்தது உனக்கு எப்படி தெரியும்ப்பா. இனிமேல் இதெல்லாம் நீ பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத. பாத்தியா அவன் ஒய்ஃபில் மொத்தப்பா பாவம். அது கூட அந்த மாட்டி ஒன்றா சொல்லிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கூட பையனை வாட்சி பண்ணி கொடுத்துட்டு டீயை சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றான். வெளியில் வந்தா சும்மா நடந்து ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டு வெளியில் வர்றோம். ஒரு அம்மா ஒன்று கத்த ஆரம்பிச்சு. இது இந்த ரவிக்குமாரோட கூட பிறந்த தங்கச்சி. ஒரே கத்துக்கிட்டு ஓடுது, தலைநறிக்க ஓடுது. அது எப்படி ஓடுது? மேல் ஆடே வீசிட்டு ஓடுது. நைட் 2 மணிக்கு 2:30 3 மணிக்கு நில்லு பாடின நின்றுது. பாடினா வந்தது திரும்பி வந்தது. ஏற்கனவே வந்து 2 ஆப்ரேஷன் ஆச்சு. 3வது ஆப்ரேஷனில் நீ தப்பா மாட்டேன், இயேசு கிறிஸ்துவனை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்பல் புக்கை என் கையில் கொடுத்து அவன் கேட்குற, அது எப்படி எனக்கு 2 ஆப்ரேஷன் நடந்தது உனக்கு தெரியும். இனி என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியும், சொல்லட்டான்னு கேட்டேன். பலர் இருந்ததுனால அந்த ஓலையில் தான் பாடியை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க கன்னட பிராமின் இனத்தை சேர்ந்தவங்க. ஓலையில் தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க, பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவன் எல்லாம் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறான். இந்த அம்மா சிரிச்சுட்டு வெளியே வருது. அவங்க ஒரே கலவரமாகி போச்சு. அன்றைக்கு நைட்டு உட்கார்ந்து நான் சொன்னேன், நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம போயிடுவோம்.
பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மட்டும் கூப்பிட்டு ஆண்டவரை பிடிச்சிக்க, அவர் தான் வந்து இதை செய்தார், நாங்கள் இல்லை, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். புரியுதா? இந்த காரியம் இதாக நடந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜெபமா இல்லை அந்த அம்மாவுடைய வாஞ்சை, சிவகலையோட வாஞ்சை, நம்பிக்கை? நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த சிவகலையோட நம்பிக்கை. கிறிஸ்தவ ஒருத்தன் வந்து ஜெபம் பண்ணா அவர் எழுப்புவார். எழுப்பிட்டார். அந்த மரண வீடு அப்படியே மாறி அது அப்படியே மறுபடியும் நான் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அவன் நாங்கள் போகிற வரைக்கும் கிடக்க ரொம்ப தூரம் கூட வந்தான். இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு பொம்பளை ஓடிச்சேன். உனக்கு 2 ஆப்ரேஷன் ஆச்சுன்னு சொன்னேனே, அவள் பேர் ஹேமா சுமதி. சென்னை கார்பரேஷனில் வேலை பார்க்குறான் அந்த அம்மா. இன்னைக்கு வேலை பார்க்குறான். அவர் செய்ய நினைத்தது, நாம எந்த இடத்துல போய் நின்னாலும், எந்த இடத்துல ஆண்டவரை கூப்பிட்டாலும், எந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்தினாலும் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. தைரியமா கேட்கணும், உறுதியோட கேட்கணும், நம்பிக்கையோட கேட்கணும். ஒண்ணுமே தெரியாது, கிறிஸ்துவை அறியாத சிவகலை கிறிஸ்தவன் ஒருத்தன் வந்தா என் புருஷன் எழுப்புவான். இன்னைக்கும் அவருடைய வல்லமை கிரியை செய்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய பலத்த காரியம் நடைபெறுது, பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம தான் செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. சோர்ந்து போறோம். நம்மளை எழுப்பி போறதுக்கோ, எழுப்பி நடக்கிறதுக்கோ, எழுப்பி விடுறதுக்குள்ள தெம்போ தைரியமும் நமக்கு இல்லை. அதனால தான் இன்னொன்று நம்பிக்கை இல்லை நமக்கும், அப்படி ஆயிடுறோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை பலத்த காரியம் செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய டைமாகி போச்சு. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் தேவனுடைய வசனங்களை பார்க்கலாம், அதே வல்லமை பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். எப்படி கைவிடுவார்? எப்படி கைவிடுவார்? அவருக்கு மனசு வருமா? வரவே வராது. ஏன்னா அவரை நம்பி இருக்கிறோம், அவரை பிடிக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம், அவரோடு நடக்கிறோம், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி அவர் நம்ம கைவிடுவார்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். வருகையில் நாம் அவரோடு போக, அவரோடு இணைய, அவரை பற்றி கொண்டு அவரோடு எரிசலேம் பரலோகத்துக்கு நாம் போக நாம் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவ ஆவியானவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும், உம்முடைய வல்லமை என்னை வழிநடத்தட்டும், உம்முடைய வல்லமை என்னை பெரிய காரியங்களை செய்யட்டும். நீ பெரிய காரியங்களை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். கைவிடுகிற தேவன் அல்ல, கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் நீர் எங்களோடு இருந்து பலத்த காரியத்தை செய்வீராக, பலத்த காரியத்தை செய்வீராக. எங்களை தாழ்த்து உடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தும். அல்லேலூயா. 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 உன்னதமான தேவனுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா தேவரீர் உம்முடைய வருகையிலே எங்களை எதிர்கொண்டு அழைக்கிறவர்களாக நீர் மாற்றி போடுவீராக.
அல்லேலூயா. உம்மிடம் சேர, உம்மிடம் வர, உம்மோடு உறவாட, உம்மோடு பல்லவத்திலே நாங்கள் இணைய எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. இதை நிச்சயமாய் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். அன்பின் தப்பனே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரை திறப்படுத்தி விசுவாசத்திலே உறுதியாக இருக்க உதவி செய்யும். நீர் அவர்களுக்கு செய்ய நினைத்ததொன்றும் தடைவிடாதபடி நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் அதன் மீது மகிமைப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி, ஆக்கினை ஆகத்தை சத்ருவை விலக்கி, தேவாவியானவர் தாமே கூட செல்வீராக, கூட இருப்பீராக. புதிய நேரங்களோடு அருமை சகோதரன் போதகருக்காக ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இதை நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கை செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.